துரைமுருகனும் சொல்லி இருக்கிறார். 6 மாசத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்படும். இளையவர் ஒருவர், ஸ்டாலினே அவர் இளையவர் என்று சொல்லிக் கொள்கிறார். இன்று திராவிட முன்னேற்ற கழகம் காவிரி பிரச்சனையை அப்பட்டமான அரசியலாக்கி கொண்டிருக்கிறது. ஏதோ நாங்கள் கொல்லைப்புறம் வழியாக ஜனாதிபதி ஆட்சியை கொண்டு வரப் போகிறோம் என்று இவ்வளவு கூக்குரல் இட்டவர்கள் எந்த அடிப்படையில் இன்று ஆட்சி மாற்றம் வரும் என்று சொல்கிறார்கள்? பணம், பரிசு பொருட்கள் மட்டுமல்ல, டாஸ்மாக்குகளுக்கு டோக்கன் விநியோகம் செய்வதும் நடந்து வருகிறது என்ற செய்தி நமக்கு காதில் விழுகிறது. நிச்சயமாக ஜனநாயக முறைப்படி ஒரு கட்சி தேர்ந்தெடுக்கப்பட்டால் அந்த கட்சி தான் ஆட்சி நடத்த வேண்டும். இத்தகைய நிர்வாக சீர்கேடும் சுணக்கமும் வந்துவிடக் கூடாது என்ற காரணத்திற்காகத்தான் கவர்னர் தலையிட்டு அவர்கள் முதலமைச்சர்களின் துறைகளை எடுத்து பன்னீர்செல்வம் அவர்கள் அதை நிர்வகிக்க வேண்டும் என்று அந்த ஏற்பாடை செய்தார். ஆனால் நான் ஸ்டாலின் அவர்களுக்கும் துரைமுருகனும் சொல்லி இருக்கிறார், 6 மாசத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்படும். இளையவர் ஒருவர், ஸ்டாலினே அவர் இளையவர் என்று சொல்லிக் கொள்கிறார். இளையவர் ஒருவர் தலைமை தாங்குவார் என்றெல்லாம் சொல்லிக் கொள்கிறார். இதற்கு கலைஞர் என்ன பதில் சொல்கிறார்? ஒன்று. இன்னொன்று, ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சி இருக்கும் பொழுது ஏதோ நாங்கள் கொல்லைப்புறம் வழியாக ஜனாதிபதி ஆட்சியை கொண்டு வரப் போகிறோம் என்று இவ்வளவு கூக்குரல் இட்டவர்கள் எந்த அடிப்படையில் இன்று ஆட்சி மாற்றம் வரும் என்று சொல்கிறார்கள்? எந்த அடிப்படையில் முதலமைச்சர் மாறுவார்கள் என்று சொல்கிறார்கள்? எந்த அடிப்படையில் ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சி மாற்றப்படும் என்று சொல்கிறார்கள்? அப்படி என்றால் இவர்கள் தமிழக அரசியலில் குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காக முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்களா என்ற சந்தேகம் தமிழக மக்களுக்கு எழுகிறது. எதுவாக இருந்தாலும் ஜனநாயக முறைப்படி நேர்மறையாக நேரிடையாக நடைபெற வேண்டும் என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியின் கருத்து. தமிழகத்தை பொறுத்தமட்டில் தமிழகத்தில் ஸ்டாலின் அவர்கள் இன்று பாரதிய ஜனதா கட்சியையும் மரியாதைக்குரிய கலைஞர் அவர்கள் NDTV அந்த தொலைக்காட்சிக்கு அவர்கள் தீவிரவாத அந்த நடவடிக்கைக்கு அவர்கள் ஒரு உறுதுணையாக இருந்தது மட்டுமல்ல, அதை ஒளிபரப்பியதால் மட்டுமே ஒரே ஒரு நாள் அதற்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது. அவர்கள் இந்த நாட்டின் பாதுகாப்பிற்கு எதிராக இருந்தார்கள் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற காரணத்திற்காக. ஆனால் உடனே பாரதிய ஜனதா கட்சி ஏதோ பத்திரிகை சுதந்திரத்திற்கு எதிராக இருக்கிறது என்பதை போன்ற ஒரு கருத்துக்களை மரியாதைக்குரிய கலைஞர் அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். எங்களை பொறுத்த மட்டில் இதே கருத்து சுதந்திரத்தை எதிர்த்துத்தான் அவர்கள் தினமலர் பத்திரிகையை அடித்தார்கள், நொறுக்கினார்கள். ஏன் தினகரனே எரிக்கப்பட்டது. அதனால் பத்திரிகை சுதந்திரத்தை பற்றி, கருத்து சுதந்திரத்தை பற்றி அவர்கள் இன்று பேசுகிறார்கள். ஆனால் நாட்டின் பாதுகாப்பை பற்றி நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். அதே போல கலைஞர் அவர்கள் 2வது அவசர நிலையை இது எங்களுக்கு நினைவுபடுத்துகிறது என்று சொல்கிறார்கள். அப்படி என்றால் காங்கிரஸ்காரர்களோடு நீங்கள் கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கும் பொழுது 1வது அவசர நிலையே உங்களுக்கு நினைவிற்கு வரவில்லையா என்ற கேள்வியையும் நாங்கள் கேட்கிறோம். காவிரி விவகாரம் வந்து தமிழ்நாட்டோட அனைத்து எம்பிக்களும் டெல்லியில் வந்து குரல் எழுப்பணும் அப்படின்னு கனிமொழி சொல்லியிருக்காங்க. இதில் கனிமொழி சொல்லுவதுதான் வேடிக்கையாக இருக்கிறது. எல்லோரும் குரல் எழுப்ப வேண்டும். ஆனால் இவர்கள் ஆட்சியில் இருக்கும் பொழுது எவ்வளவு பெரிய குரலை, எவ்வளவு ஓங்கிய குரலை இவர்கள் எழுப்பினார்கள். கையில் ஆட்சி அதிகாரம் இருக்கும் பொழுது காவிரி பிரச்சனையை பற்றி எத்தனை முறை பாராளுமன்றத்தில் பேசினார்கள், எத்தனை முறை சர்வகட்சி கூட்டத்தை கூட்டினார்கள், எத்தனை முறை அதற்கு தீர்வு காண வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகம் நினைத்தது. இன்று திராவிட முன்னேற்ற கழகம் காவிரி பிரச்சனையை அப்பட்டமான அரசியலாக்கி கொண்டிருக்கிறது. அது கனிமொழியாக இருந்தாலும் சரி, கலைஞராக இருந்தாலும் சரி, ஸ்டாலினாக இருந்தாலும் சரி, அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஆட்சியில் இருக்கும் பொழுது, தமிழகத்தில் ஆட்சியில் இருக்கும் பொழுது தமிழக நதிகளை இணைப்பதற்கு ஏற்பாடு செய்திருக்கலாம். கிடப்பில் போடப்பட்டிருக்கும் அத்தனை நீர்நிலை திட்டங்களையும் அவர்கள் நிரந்தர தீர்வு ஏற்படுத்தி இருக்கலாம். நிரந்தரமாக தண்ணீர் பெறுவதற்கான அத்தனை முயற்சிகளை மேற்கொண்டிருக்கலாம். ஏன் இதே காவிரி, இதே பாலாறு, இதே முல்லை பெரியாறு பிரச்சனைகளை நிரந்தர தீர்வுக்கு கொண்டு வந்திருக்கலாம். ஆக எதையுமே செய்யாதவர்கள் பட்டியலிடட்டும் சொல்றேன். திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களும் காங்கிரஸை சார்ந்தவர்களும் நாங்கள் விவசாயிகளுக்கு இந்த நல்ல திட்டங்களை கொண்டு வந்தோம் என்று பட்டியலிடட்டும், பின்பு நாங்கள் பதில் சொல்கிறோம். PR பாண்டியன் அவர்களுக்கு என்னை கேட்டால் விவசாயிகளை பற்றி பேசுவதற்கு எந்த தார்மீக உரிமையும் இல்லை.
PR பாண்டியன் போன்றவர்கள் அவசியமாக விவசாயிகளுக்கு அவர்கள் துணை புரிகிறார்களா என்றால் இல்லை. அவர் அரசியல்வாதி போர்வையில் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார். நான் கேட்கிறேன், மத்திய அரசை விமர்சனம் செய்து கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் காங்கிரஸ் அரசு கர்நாடகாவில் இருந்து உச்சநீதிமன்றம் சொன்ன 2000 கன அடி தண்ணீரை விட மறுக்கிறது விவசாயிகளுக்கு. காங்கிரஸ்காரர்களை அழைத்துத்தான் அவர்கள் கூட்டம் நடத்துகிறார். விமர்சனம் செய்ய வேண்டியது அவர்களும் தான். அதனால் தான் சொல்கிறேன், PR பாண்டியன் அவர்கள் விளம்பரத்திற்காக குரலை எழுப்பிக் கொண்டிருக்கிறாரே தவிர அங்கே ஒரு விவசாயி தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார், அதை பற்றி அவருக்கு கவலை இல்லை. இன்னும் பல விஞ்ஞான முறைகளை இங்கே கொண்டு வரலாம், அதை பற்றி அவருக்கு கவலை இல்லை. கரும்பு விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டிய நிலுவைத் தொகை இன்னும் அரசு கொடுக்காமல் இருக்கிறது, அதை கூட்டுறவு சங்கங்கள் கொடுக்காமல் இருக்கிறது, அதை பற்றியும் கவலை இல்லை. இங்கே ஈரப்பதம் அதிகமாக இருக்கிறது என்று விளை நெல்லுக்கான விலையை அரசு தர மறுக்கிறது. அதனால் நஷ்டத்தில் விவசாயிகள் விளை நிலத்தை விளைந்த நெல்லை அவர்கள் மிக குறைந்த விலையில் தனியாருக்கு விற்று கொண்டிருக்கிறார்கள், அதை பற்றி அவருக்கு கவலை இல்லை. காவிரி நதிநீர் ஆணையத்தை வைத்துக்கொண்டு அரசியல் செய்து கொண்டிருக்கிறார். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இனிமேல் விவசாயிகள் PR பாண்டியன் போன்றவர்களை நம்ப மாட்டார்கள். பயிர் பாதுகாப்பு திட்டம் போன்ற நல்ல திட்டங்களை கொண்டு வந்து கொண்டிருக்கும் அரசு பாரதிய ஜனதா கட்சி அரசு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி பலம் பொருந்திய கட்சியாக உருவெடுத்து வருகிறது. திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக இன்று ஒரு தேசிய கட்சி பலம் பொருந்திய கட்சியாக தமிழக அரசியலில் முக்கியமான இடத்தை பெறப்போகிறது என்றால் அது பாரதிய ஜனதா கட்சி தான். அதனால்தான் பல கட்சிகள் இந்த இடைத்தேர்தலை சந்திப்பதற்கு அவர்கள் தயங்கிய நிலையில் இந்த இடைத்தேர்தலை நாங்கள் சந்திக்கிறோம். அது மட்டுமல்ல, 3 இடைத்தேர்தல்களிலும் பாரதிய ஜனதா கட்சி ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அளவிற்கு எங்களது 40 தமிழகத்தை சார்ந்த தலைவர்களின் சுற்றுப்பயண விவரம் தயாராகி இருக்கிறது. அதே போல மாவட்டத்தை சார்ந்த தலைவர்கள் அத்தனை பேரும் வந்து பிரச்சாரத்தில் ஈடுபட இருக்கிறார்கள். அதனால் இந்த தேர்தல் நேர்மையாக நடைபெற வேண்டும் என்ற கோரிக்கையை மறுபடியும் நான் தேர்தல் ஆணையத்திடம் வைக்கிறேன். தேர்தல் நேர்மையாக நடைபெற வேண்டும் என்பது மட்டுமல்ல, பரிசு பொருட்கள் விநியோகம், பணப்பொருட்கள் விநியோகம் இவையெல்லாம் நிச்சயமாக தடுக்கப்பட வேண்டும். ஏனென்றால் பணம், பரிசு பொருட்கள் மட்டுமல்ல, டாஸ்மாக்குகளுக்கு டோக்கன் விநியோகம் செய்வதும் நடந்து வருகிறது என்ற செய்தி நமக்கு காதில் விழுகிறது. இதை போன்ற சம்பவங்கள் எல்லாம் தவிர்த்து நடுநிலையாக தேர்தல் நடைபெற வேண்டும். நிச்சயமாக தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்.